போக்குவாத்து கழகம்னு போட்டிருக்கு. எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. என்னது மாநகர போக்குவாத்து கழகமா? நம்ம யூஸ்வலா நம்ம பஸ்ஸுங்க வாத்து மாதிரி தான் படக்குன்னு போயிட்டு இருக்கோம். டயர் சரி இருக்காது, இது சரி இருக்காது, ஏதாவது திடீர்னு கைண்டு விழுந்துரும். சில்லி மிஸ்டேக்கை கூடவா ரெக்டிஃபை பண்ணாம அரசாங்க ஊழியர்கள் இப்படி லெத்தாஜிக்கா இருக்காங்கன்னு பாக்குறோம். பப்ளிக் சர்வெண்ட் தன்னுடைய ஒர்க்ல இருந்து நெக்லிஜென்ஸா செயல்படுற மாதிரி தான் இருக்கு. ஒரு அரசாங்கத்து மேலேயே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும். வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தியில் சிவாஜி ஒரு வசனம் பேசுவாருங்க. அந்த மாதிரி பலதரப்பட்ட சுவாரஸ்யமான லீகல் மேட்டர்ஸ் உலகத்தில் நடந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் நம்ம சென்னையிலேயே ஒரு மேட்டர் என் கண்கூடா பார்க்க நேர்ந்தது. அதை பற்றி சொல்லலான்ட்டு தான் இந்த காணொலி. நம்ம டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அதாவது முதல்ல மெட்ரோ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எம்டிசின்னு இருந்தது. அப்புறம் அதுக்கு முன்னாடி பல்லவன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருந்தது. இப்போ அதெல்லாம் தூக்கிட்டாங்க. இப்போ மாநகர போக்குவரத்து கழகம், அதுதான் இப்போ நம்மளுடைய டிபார்ட்மெண்ட். அதாவது இந்த நம்ம பப்ளிக் பஸ்ஸஸ்லாம் ஓடுது இல்லைங்களா, அதனுடைய நேம். அவங்க நான் இப்போ ரீசெண்டாக ஒரு பஸ்ஸு பார்த்தேங்க. கவியரசு கண்ணதாசன் நகரில் இருந்து இந்த தீவுத்திடல் வரைக்கும் போகுது. 33C அப்படின்ற பஸ்ஸு. அங்கே பார்க்கும்போது பஸ்ஸு முன்னாடி போயிட்டுருக்கு. நம்ம எப்போவுமே கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு பஸ்ஸுக்கு எல்லாம் இடம் விட்டு டிராஃபிக்கில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தோம்னாக்கா அந்த பஸ்ஸில் போக்குவாத்து கழகம்னு போட்டிருக்கு. எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. என்னது மாநகர போக்குவாத்து கழகமா? நம்ம யூஸ்வலாக நம்ம பஸ்ஸுங்க வாத்து மாதிரி தான் படக்குன்னு போயிட்டு இருக்கோம். டயர் சரி இருக்காது, இது சரி இருக்காது, ஏதாவது திடீர்னு கைண்டு விழுந்துருமோ, அதனாலே நம்ம காரை ஒரு 10 மீட்டர் பின்னாடி தான் பஸ்ஸு பின்னாடி ஓட்டிகிட்டு போவோம், எப்போ எது கைண்டு விழாதுன்னு. அவ்வளோ ஸ்லோவாக போகுதுன்றதுக்காக யாராவது காமெடிக்கு வச்சுருக்காங்களோ அது போக்குவாத்து கழகம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா இல்லைங்க, ஒரிஜினலாக கவர்மெண்ட்ல பிரிண்ட் பண்ணதே மாநகர போக்குவாத்து கழகம்னு இருக்குங்க. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்ன இது, இந்த ஒரு சில்லி மிஸ்டேக்கை கூடவா ரெக்டிஃபை பண்ணாமல் அரசாங்க ஊழியர்கள் இப்படி லெத்தாஜிக்காக இருக்காங்கன்னு பார்க்குறோம். அதை நான் ஃபோட்டோ எடுத்தேன். நான் போடக்கூடாதுன்னு வச்சுருந்தேன், இந்த காணொலியை நான் போடக்கூடாதுன்னு வச்சுருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா தினத்தந்திலேயே அது போட்டாங்க. யாரோ ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து போட்டுட்ருக்காங்க. அது நியூஸாகவே வந்திருக்கு. இப்போ நான் அந்த இதை ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அந்த தினத்தந்தி பேப்பரில் வந்ததை ஃபோட்டோ எடுத்துக்கா போடுறேன், நீங்கள் பாருங்கள். மாநகர போக்கு வாத்து கழகம்னு இருக்காது. அது வாத்து கழகம் ஸ்லோவாக போகுது, பெருசாக போகுது, அது கிண்டல் கோணா வச்சுக்கலாம கண்டி. ஒரு அரசாங்க ஊழியர் அந்த இதை லெத்தாஜிக்காக இருந்தால் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக் வராமல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பார்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப பப்ளிக்கு கிட்ட ஒரு இமேஜ் குறையாமல் இருக்குங்க. அதாவது பப்ளிக் சர்வெண்ட் தன்னுடைய ஒர்க்கில் இருந்து நெக்லிஜென்ஸாக செயல்படுற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு நிறைய ஆக்ட் இருக்குது. நான் அதெல்லாம் சொல்லி அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்லாம் சொல்கிறதுக்காக நாங்கள் வரலை. இதை பார்க்கின்ற அரசு ஊழியர்கள் இந்த பப்ளிக் சர்வெண்ட் பப்ளிக்கு நம்ம இந்த மாதிரி கேவலமாக பேசக்கூடாது அப்படின்றதுக்காகவாகுது இந்த மாதிரி ஒரு சில்லி மிஸ்டேக். இதை உள்ளுக்குள்ளே ஃபைலில் எவ்வளோ தப்பானாலும் அரசாங்க அதிகாரிகள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணி மாற்றி டைப் பண்ணி கொடுத்துருவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இது ஒரு ரோட்டில் பப்ளிக்காக போகிற ஒரு பஸ்ஸில் எவ்வளோ பேர் வராங்க, ஃபாரினர்ஸ் வரான், இது பண்ணுறான், போகிறான். அதுவும் தீவுத்திடலுங்கிறத அந்த மெயின் ஹைகோர்ட், பாரிஸ், அந்த அண்ணா சாலை, அந்த பீச் ரோடெல்லாம் நான் டச் பண்ணுற இடத்துல இருக்கும்போது நிறைய சுற்றுலா பயணிகள்லாம் வருவாங்க. அவங்க கிட்ட இந்த நேம் போர்டு ரொம்ப ஒரு நல்ல பேரை கவர்மெண்ட்டுக்கு ஏற்படுத்தாமல் இருக்கும். கவர்மெண்ட்டு சூப்பராக தான் செயல் பண்ணிட்டு இருக்கு, நல்லா தான் போயிட்டு இருக்கும். சின்ன சின்ன அரசு அதிகாரிகளின் இந்த மாதிரி தவறுதலால் ஒரு அரசாங்கத்து மேலேயே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும். அதனால் இதை பார்க்கின்ற அரசு அதிகாரிகள் இனிமேலாவது கரெக்டாக இந்த நேம் போர்டு இதெல்லாம் இருக்கிறது பப்ளிக்கு எது விசிபிளாக வருதோ அதை கரெக்ஷன் பண்ணி போட்டாங்கன்னாக்கா திறமையான தமிழ்நாடு மேலும் திறமையாக வளரும் என்று கூறி என் காணொலியை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.